விருதுநகரில் உள்ள விபிஎம்எம் கல்லூரியில் தைப்பொங்கல் விழா கல்லூரியின் நிறுவனர் விபிஎம் சங்கர் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் விபிஎம்எம் கல்லூரியில் தைப்பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் நிறுவனர் விபிஎம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான தப்பாட்டம், சிலம்பம், ஒயிலாட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. பின்னர் மாணவ மாணவிகள் உரியடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவிகள் முளைப்பாரி எடுத்து கல்லூரி வளாகம் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வரின் குடும்பத்தினர், கல்லூரி முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது கல்லூரி வளாகத்தில் 33வது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பான முறையில் கொண்டாட கொண்டிருக்கிறோம். இது பொங்கல் விழா வந்து விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்க எருது, பசுமாடுகளையும் சார்ந்த விழா. இது தமிழர் திருநாளாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது அடுத்து வர்ற சமுதாயத்திற்கு பொங்கல் விழா என்பது தெரியாமல் போய்விடும், நம்ம தமிழுடைய பண்பாடு நாகரிகம் தெரியாமல் போய்விடும் என்கிறதுக்காக கல்லூரிகள் இது போன்ற விழாக்களை அழைத்து இங்குள்ள மாணவ மாணவியர்கள் மூலமாக அடுத்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த விழாவை சிறப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினை பங்கு பெறக்கூடிய இந்த மக்கள் தங்கள் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்பாக வாழ்வதற்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுடைய காலம் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. நமது கல்லூரி வளாகத்தில் 33வது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பான முறையில் கொண்டாட கொண்டிருக்கிறோம். இது பொங்கல் விழா வந்து விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்க எருது, பசுமாடுகளையும் சார்ந்த விழா. இது தமிழர் திருநாளாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது அடுத்து வர்ற சமுதாயத்திற்கு பொங்கல் விழா என்பது தெரியாமல் போய்விடும், நம்ம தமிழுடைய பண்பாடு நாகரிகம் தெரியாமல் போய்விடும் என்கிறதுக்காக கல்லூரிகள் இது போன்ற விழாக்களை அழைத்து இங்குள்ள மாணவ மாணவியர்கள் மூலமாக அடுத்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த விழாவை சிறப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினை பங்கு பெறக்கூடிய இந்த மக்கள் தங்கள் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்பாக வாழ்வதற்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுடைய காலம் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. எங்களது கல்வி நிறுவனங்கள் எப்பொழுதுமே மாணவ மாணவியர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் மற்றும் வெறும் ஏட்டுக்கல்வி கரிக்கு உதவாது என்பதைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது கலை, கலாச்சாரம், பண்பாடு இவையெல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் எமது மாணவ மாணவியர்களுக்கு இந்த சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. கடந்த 33 ஆண்டுகளாக இந்த பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது என்பதை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த பொங்கல் திருவிழா எங்கள் அனைவரையும் இணைக்கும் ஓர் இணைப்பு விழா என்றே சொல்லலாம். எங்களது கல்வி நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு தை திருநாள் நம்ம கல்லூரியில சிறப்பு என்னன்னா, புதுசா முளைப்பாரி போட்டிருக்காங்க. மாணவ மாணவியர்கள் அனைவரும் சேர்ந்து முளைப்பாரி போட்டிருக்காங்க. தப்பாட்டை இருக்கு, பொய்க்கால் குதிரை இருக்கு. அது போக மதியம் 1:30 மணி அளவில் இருந்து மாணவியர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியான நடனமும் இருக்கு. எங்களை இந்த கல்லூரியில படிப்பை மட்டும் கற்றுக் கொடுக்காம கலைகளையும் தெரிஞ்சுக்கிறணும், மாணவர்கள் கலையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக எங்க நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் அனைத்து கலை குழுக்களையும் இன்று வர வச்சு எங்களுக்கு நிறைய கலையெல்லாம் என்னன்றது தெரியாததை தெரிய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவியர்களும் எந்த சமூக பாகுபாடு இன்றி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தை திருநாள் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கலை சிறப்பாக சிறப்பிக்கும்படி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம், மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம், இன்னும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து தான் பொங்கல் கொண்டாடிட்டே தான் இருக்குது. இங்கே கிறிஸ்டியன்ஸ் இருந்தோம், முஸ்லீம்ஸ் இருந்தோம், ஹிந்துஸ் இருந்தோம், எல்லாருமே சேர்ந்து தான் இது கொண்டாடிட்டே தான் இருக்குது. எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.